எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட நியூ ஃபிஷ் டேங்கோட அன்பாக்சிங் தான். வாங்க. ஸோ இந்த டேங்க் வந்து ஒரு ரெடிமேட் டேங்க். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 60 சென்டிமீட்டர், டெப்த் 30 சென்டிமீட்டர், அப்புறம் ஹைட் வந்து 36 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 to 70 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ அயன் டேங்க் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் டேங்க்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேங்க்கில் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் க்ரீன் டிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதனால் உங்களோட கிளாரிட்டி ரொம்பவே வந்து கிளியராக இருக்கும். இந்த டேங்கோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கிளாஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேஸ்டிங் அதெல்லாம் வந்து வெளியில் எதுவுமே தெரியல. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல பிளான்டட் டேங்க் செட் பண்ணும்போது உங்களுக்கு வியூ வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். அக்வேரியம் ஷாப்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க்ஸ் இப்போ ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. இந்த டேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிவ் ஒயிட் கிளாஸ் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் அப்படின்ற பேரில் வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 mm இருக்குது. பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் டேங்க்ஸ், அதாவது உங்களோட டைமென்ஷன்ஸ் வந்து நீங்களே உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் 8 mm கூட பண்ணலாம். பட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2000 கிடச்சிது. இதுவே நீங்கள் உங்களோட திக்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இதோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ 2 feet டேங்க் வந்து நான் கேட்டபோது 3500 மேலே தான் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த டேங்க்கை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைடெக் பிளான்டட் டேங்க்ஸ் அப்படி இல்லைனா உண்மையிலே ஒரு டிஸ்பிளே டேங்க் செட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டேங்க்ஸ் போகலாம். பட் ஒரு ப்ரீடிங் பண்ணுறவங்க, ப்ரீடிங் மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்கிறோம் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி டேங்க்ஸ் போகாமல் நீங்கள் நார்மல் டேங்க்லேயே கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டேங்க்கு டிசைட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதோட வீடியோஸுமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.